சொல்ற காலம், அது வேற சப்ஜெக்ட், அதை விடுங்களே. ஜாபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு 40 கேள்வியும் கேட்கங்காட்டி மௌனமா இருந்தாங்க. இப்ப 40ம் ரெக்கார்ட் ஆயிட்டுது. இவருக்கு விஷயம் தெரியா, ரெக்கார்ட் ஆகிட்டுது. கொஞ்ச நேரம் கண்ட பொத்தி கொண்டு இருந்தாங்க. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு தெரியும் என்ன நடக்க போகுது என்று. அப்படியே தலைய தூக்கினாங்க. கண்ணை திறந்து, நீங்க முதலாவது மசாலா கேட்டீங்களே, அந்த முதலாவது மசாலா இதுதான், நான் ஞாபகப்படுத்திக் கொள்றேன். அந்த மசாலாவுக்கு நீங்க இமாம் அபு ஹனீஃபா காட்டுறாங்க, நீங்க கொடுத்திருக்கிற விளக்கம் இது, அஹ்லுல் மதீனா மதீனா வாசிகள் கொடுக்கிற விளக்கம் இது, வஅனா அகூலு கதா வகதா என்ற விளக்கம் இது. நீங்க கேட்ட இரண்டாவது மசாலா இருக்குது, நீங்க கேட்டது அது இதுதான், அதுக்கு நீங்க கொடுத்திருக்கிற விளக்கம் இது, அதுக்கு மதீனா வாசிகள் சொல்ற விளக்கம் இது, அதுக்கு ஏண்ட விளக்கம் இது. மூணாவது கேள்வி நீங்க கேட்டீங்களே, அதுக்கு நீங்க கொடுத்த விளக்கம் இது, மதீனா வாசிகள் சொல்றது இது, ஏண்ட விளக்கம் இது என்று 40க்கும் தயங்காம வாய் கொன்னல் ஏற்படாம சொல்லி முடிச்சாங்க. இத பார்த்து இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, இவ்வளவு காலமும் நான் படிச்சது வெறும் கிதாபுடைய இல்மு, சஹாபாக்கள் யாரு தாபியங்களுக்கு நேரடியா கொடுத்தாங்களே, இத காதுக்கு கேட்டு கேட்டு படிச்ச இல்மு, இத அபு ஹனீஃபா இமாமுக்கு தெரியுமே அந்த கேள்வி, இத பவர்ஃபுல், இத இன்ஷா அல்லாஹ். ஏனென்றா அவுலியாக்களோட வரலாறுகள் எல்லாம் சொல்லிக்கொண்டு போக இயலாது, அதுக்குள்ள நேரம் இல்ல. கொஞ்சம் பேர் பசியில, இந்த மௌலானா கொஞ்சம் நல்ல மனுஷன் தான், ஆனா இந்த காமன் சென்ஸ் இல்ல போல விளங்குது, நாங்க பசியில தடமாறும், இவர் இப்படி பேசிக்கொண்டு போனா நாங்க இப்ப சாப்பிடுது ஈக்கேலும், அப்படி இல்லாமலும் இருக்கேலும், என்னைய கொஞ்சம் மன்னிச்சுக்கொள்ளுங்க அல்லாஹ்வுக்காகவே. ஏனென்றா இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது. அல்லாஹு தாலா வெளியாக்கக்கூடிய விஷயங்களை நானும் புரோஷனம் அடைஞ்சு நீங்களும் புரோஷனம் அடையணும். எங்க முழு குடும்பமும் ஒன்று சேர்ந்து இந்த அமல்களை செஞ்சு வரணும். ஷேகுமார்கள் தந்ததை வெறும் வாயால நாங்க தரீக்கத்தை சேர்ந்தவங்க, நாங்க தரீக்காவில் தான் இருப்போம் என்று சொல்றது கட்டித்தனம் அல்ல. அவர்கள் தந்த ஔராதுகளை, அவர்களுடைய நற்குணங்களை பின்பற்றக்கூடியவர்கள் தான் உண்மையான மஷாயிகுமார்களை கண்ணியப்படுத்துறவங்க. எனவே சையத் அஹ்மது கபீருர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு அல்லாஹ் பலவிதமான ஆயிரக்கணக்கான அருட்கொடைகளை கொடுத்திருக்கிறான். அதுல ஒன்று என்ன தெரியுமா, யாராவது அவங்கள சந்திக்க வருவதாக இருந்தா நெத்திய பார்த்துடனே சொல்லுவாங்களாம், இவர் மூமினா காபிரா முனாபிகா. அது மட்டுமல்ல, இவர் எப்படி மௌத்தாகுவார் என்று கூட அல்லாஹு தஆலா அறிவிச்சு கொடுப்பான். இதே போலதான் உலகத்துல உங்களுக்கு தெரியும், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மிருகங்களை வச்சு ஆட்சி செஞ்சாங்க. மிருகங்களோட பாஷை, ஜின்களோட பாஷை எல்லாம் அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கட ஃபைல் பரக்கத்தில் இருந்து ஒரு சிறிய பகுதியை சையத் அஹ்மது கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். என்ன தெரியுமா, அவ்வளவு மிருகங்களும் அஹ்மது கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு பயம், பாம்பு கூட பயம். வேணுமெண்டா டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஒரு பாம்பு படம் எடுத்து வந்தா, யா சுல்தான் அல் ஆரிஃபீன் அஸ்ஸையத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி, பாம்பு தலைய கீழே வச்சுட்டு ஓடும் ரோட்டம். ஏன்? பாம்புக்கு தெரியும் யாரு நபி, யார் ரசூல், யாரு வலி. மிருகங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும் தானே, கபர்ல நடக்கிற ஒரு சில வேதனை, புகாரி முஸ்லிம்ல வருது, கபர்ல நடக்கிற ஒரு சில வேதனை, அவங்க சப்தம் போடுறாங்க. கபராளிகளோட சப்தத்தை மனிதர்களையும் ஜின்களையும் தவிர உள்ள எல்லாத்துக்குமே கேக்குது என்று நீங்க கேள்விப்பட்டில்லையா? கபரில் ஒரு அடி அடிப்பாங்க மிட்டியால, கீழே போவாரு, ஒரு சப்தம் வைப்பாரு. அவருடைய சப்தத்தை மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் மட்டும் கேட்காது, மற்ற அவ்வளவு மிருகங்களுக்கும் கேட்கும் என்று சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களோட கபராளிட சத்தமே கேட்டா உசிரோடு இருக்கிறவர் சுல்தான் அல் ஆரிஃபீன் என்று ரிஃபாய் நாயகத்திட பேரை சொன்னா, இதே போலதான் சையதுனா அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு இன்னும் எத்தனையோ நபிமார்களுடைய ஃபைல் பரக்கத்துல இருந்து அவர்களுக்கும் கொடுத்திருக்கிறான் அல்லாஹு தஆலா. அவங்க சொன்னாங்க, எனக்கு அல்லாஹ் ஒரு பட்டியலை தந்திருக்கிறான், அந்த பட்டியல்ல கியாமத்து நாள் வரையில என்னை மஹப்பத்து வைத்து என்னை பின்பற்றி என்னை புகழக்கூடிய அவ்வளவு பேரையும் வாப்பாட பேரோட அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். ஆனா நாங்க எல்லாரும் ஆலமுல் அருவாஹில, இது சிந்தனைக்குட்பட்டதல்ல. கம்ப்யூட்டர்ல என்ன சரி ஒன்று வந்துட்டா, அது மெமரி கார்டு என்று பேரை வச்சிட்டா, அதுல பல லட்சம் பாட்டுக்களை போடலும் என்று சொல்லிட்டா, அல்லது பல மணித்தியாலங்கள் செய்யலும் என்று சொல்லிட்டா, அந்த சின்ன மெமரி கார்டு ஒரு விரலும் அல்ல, அரை விரலும் அல்ல, கா விரல் சைஸ், அதுக்குள்ள என்னப்பா இருக்குது யோசிக்கிறல்ல, நம்பிரு, ஏன் கையில கிடைச்சிட்டுது.
ஆனா வலிமார்களை நாங்க கண்ணால காணலையே, குத்துபுமார்களை கண்ணால காணலையே, அதனால எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. இந்த சிம் கார்டை விட, இந்த கம்ப்யூட்டரை விட, அந்த மெமரி கார்டை விட, உலகத்துல ஆக சிறந்த இந்த அறிவு நாலேஜை விட அல்லாஹு தஆலா ஒரு மூமினுடைய கல்புக்கு முழு உலகத்தோடையும் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய தகுதியையும் தரஜாவையும் அல்லாஹ் கொடுத்தான். இந்த காலத்தில் எங்களுக்கு அப்படி ஒருத்தர் தெரிபடுது இல்ல, அதனால இல்ல என்று சொல்லாதீங்க. எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, பேரன்பு பெருமக்களே, இவர்கள் எல்லோரும் நல்ல முறையில் வாழ்ந்தவர்கள், நல்ல முறையில் மக்களை அல்லாஹ்வோடு சேர்த்து வைத்தவர்கள். அதாவது அன்னாசு தல்லு இலா பாபில் இலாஹி ஃபகத் வ அன்த துத்கிலுஹும் லில்லாஹி லைஸ ஷதத் என்று ஷாதுலி நாயகத்தை பத்தி நாங்க சொல்றோமே. எப்படி சொல்றோம்? ஷாதுலி நாயகமே எல்லா உலமாக்களும் வந்தாங்க, வந்து பயான பண்ணினாங்க, போயிட்டாங்க, பயான கேட்டோம் மறந்துட்டுது. எத்தனையோ பேர் உபதேசம் சொன்னாங்க, கேட்டம் மறந்துட்டுது. தல்லு இலா பாபில் இலாஹி ஃபகத், அல்லாஹ்வுடைய வாசலை காட்டி தந்தாங்க, அல்லாஹ்வை போய் அடையிற இப்படித்தான் என்று சொல்லி தந்தாங்க, விளங்கப்படுத்தினாங்க. அவங்கட பாட்டுக்கு அவங்க போயிட்டாங்க. உலமாக்கள் அவ்வளவு பேரும் அப்படித்தான், ஷரியத்துடைய உலமாக்கள் எல்லாரும் அப்படித்தான் செஞ்சாங்க. ஆனா ஷாதுலி நாயகமே வா அந்த, நீங்க அப்படிப்பட்டவர் அல்ல, நீங்க வெறும் மௌலவி அல்ல, நீங்க வெறும் ஹத்தீப் அல்ல. வா அந்த துத்கிலுஹும் லில்லாஹ், நீங்க கை கிட்டால பிடிச்சி அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல கொண்டு போய் எங்களை உட்கார வைப்பீங்களே ஷாதுலி நாயகமே. லைஸ ஷதத் லா ஷக், அதுல சந்தேகமே கிடையாது. அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா பெரும் பெரும் கண்ணியவான்களை உலகத்துல உருவாக்குவான். அவங்களாக அவுலியாக்கள் அவங்களாக ஒன்று நினைச்சு செய்யறதல்ல, அல்லாஹ் அவங்கள தெரிஞ்செடுத்துட்டான். குத்துபுமார்களை அல்லாஹ் தெரிஞ்செடுத்துட்டான். அப்படி தெரிஞ்செடுத்துட்டான்டா அல்லாஹ்வால தெரிஞ்செடுக்கப்பட்ட ஒருத்தரை நாங்க பிடிச்சா அது அல்லாஹ்வுக்கு சந்தோஷம். நாங்க விரோண்ட பின்னால போன அல்லாஹ்வுக்கு சந்தோஷமா? ஏன்? அல்லாஹ் வெறுத்து தள்ளி ஒதுக்கியவன் அவன். அபூ ஜஹல்ட பின்னால போன அல்லாஹ்வுக்கு சந்தோஷமா? ஏன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரோதி ஷைத்தான்ட பின்னால போன அல்லாஹ்வுக்கு சந்தோஷமா? இல்ல. அதே போலதான் அல்லாஹு தஆலா யார தெரிஞ்செடுத்தானோ அவர்களை நாங்க பிடிச்சா அல்லாஹ்வுக்கு சந்தோஷம். ஏன்? அல்லாஹ் கிட்ட போகத்தானே அவங்கள பிடிக்கிறோம். எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, நாங்க ஹலீஃபாக்களாக இருக்கிறோம், முகத்தமீங்களாக இருக்கிறோம், முன்ஷிதீங்களாக இருக்கிறோம். விசேஷமாக தரீக்கத்தில் உள்ளவர்களுக்கு விசேஷமாக இருக்க வேண்டிய குணம் என்ன தெரியுமா? அது ஹலீஃபாக்களாக இருந்தாலும், முகத்தமீங்களாக இருந்தாலும், முன்ஷிதீங்களாக இருந்தாலும், அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையோ ஏனைய குதுபுமார்கள் தரீக்கத்தினுடைய ஷேகுமார்களையோ கைய பிடிச்சி பையத்து செஞ்சு நான் உங்களோட பின்னுக்கால தான் வருவேன், என்னைய கொண்டு போய் அல்லாஹ் கிட்ட விடுங்க தானே சொல்றோம். அப்ப ஷிர்க் இல்லையே இடத்துல. அல்லாஹ் கிட்ட போறதுக்கு தானே ஒரு குருவை பிடிக்கிறோம். ஓ லெவல் பாஸ் ஆயிட்டாரு, இங்கிலீஷ் மீடியம்ல நல்லா இங்கிலீஷ் தெரியும் அவருக்கு, அதுக்கப்புறம் அட்வான்ஸ் லெவலுக்கு போறாரு. எனக்கு இங்கிலீஷ் தெரியும் தானே, எனக்கு இங்கிலீஷ் புக் தந்த ஔராதுகளை அந்த திக்ருகளை சரியான முறையில செய்யக்கூடியவர்களாகவும் ஷேகுக்கு துரோகம் செய்யாதவர்களாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனதை நோவிக்காதவர்களாகவும் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்திலே வாழ்ந்து அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்திலேயே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வாளிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களை ஐவேளை தொழுகைகளிலும் பேணுதலாக தொழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பத்திலே ஒற்றுமையை வளர செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உடம்பிலே கெட்ட நோய்கள் மோசமான நோய்கள் வந்து விடாமல் நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைவர்களுக்கும் ஆபியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் திருமணம் முடித்து பிள்ளை பாக்கியம் இல்லாமல் துஆ கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல சாலிஹான அழகான குழந்தைகளை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் வயது வந்த குமரி பெண்களை வைத்துக் கொண்டு கணவன்மார்களை தேடி அலைகிறார்களோ அவர்களுக்கு நற்குணமுள்ள கணவன்மார்களை கொண்டு வந்து கொடுப்பாயாக. யா அல்லாஹ் அதே போல இந்த இடத்திலே நாங்கள் என்னென்ன சிறிய சிறிய அமல்கள் மூலமாகவோ அல்லது பெரும் பெரும் அமல்கள் மூலமாகவோ இந்த இடத்தில் எவ்வளவு துஆ பரக்கத்துகளை பெற்றோமோ அந்த அனைத்து தரஜாக்களையும் இந்த இடத்திலே பெயர் கூறப்பட்டு ஓதப்பட்ட அனைவர்களுடைய கபர்களுக்கும் சேர்த்து விடுவாயாக. அனைவர்களுடைய கபர்களையும் சொர்க்கத்தின் பூஞ்சொலையாக ஆக்குவாயாக. நல்லடியார்களோடு அவர்களை சேர்த்து விடுவாயாக. யா அல்லாஹ் அதே போன்று எங்களுடைய துஆக்களை கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டினால் கபூல் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி